ரொம்ப சந்தோஷம். என்னைய 2 படத்துலையும் கொண்டு போய் நல்ல ஒரு இடத்துல வச்சதுக்கு ஒரு பொறுப்பு வந்திருக்குன்னு சொல்லலாம். உண்மையிலேயே இன்னும் வேறு ஜானர் பண்ணணும், விதமான இன்னும் வேறு மாதிரியான படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்திருக்கு. இது நம்மால் அடுத்து கண்டிப்பாக சீக்கிரமாக இன்னும் ஒரு பிப்ரவரியில் பிளான் பண்ணோம். பிப்ரவரி எண்ட் இல்லைன்னா மார்ச் ஃபஸ்ட்டுக்குள்ளே கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. எல்லா விஷயங்களும் ஆர்டர்லாம் ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்டாங்க. சீக்கிரமாக அந்த படமும் வந்துடும். அதுவும் என் கேரியரில் வேறு ஒரு ஜானரை காமிக்கிற ஒரு படமாக இருக்கும். அவங்க சைடில் தப்பு சொல்ல முடியாது, நயன் சைடில். எங்கள் சைடில் தான் தப்பு. ஏன்னா அவங்க கரெக்டாக டேட்லாம் கொடுத்தாங்க, அதை சரியாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கல. ஸோ எத்தனை தடவை உங்களுக்கு டேட் இப்போவும் கொடுப்பீங்க, நான் கொடுப்பேன், திருப்பி வேஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன அப்படிங்கிற ஒரு இது தான். இன்னொன்று அவங்க ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க, அடுத்தடுத்து படங்கள் உங்களுக்கு இதுவாக இருக்கிறது அப்படின்னால. இருந்தாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. பசங்க ப்ரொடக்ஷன் சிவகார்த்திகேயனை வச்சு படம் பண்ணுற அளவுக்கு வளரணும். ஏன்னா அவர் பல விரல்களை நீட்டுறாரு, அந்த அளவுக்கு இன்னும் சம்பாதிக்கலை. வர்ற கதைகள்லேருந்து தான் ஒன்று எடுக்க முடியும். நானும் எனக்கு இப்படி தான் கதை வேணும்ட்டு நான் உட்காந்துருக்கவே முடியாது. அப்படி உட்காந்து ஒரு 2-3 மாதம்லாம் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். நமக்கு என்ன கதை வருதோ அதுலேருந்து நமக்கு ஓகே, இது நமக்கு கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குது, இதில் இது புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு 2-3 விஷயங்கள், இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் வச்சு தான் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ண